அண்ணாமலை பாஜக அண்ணாமலை வந்து தொடர்ந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வராரு, நடைப்பயணம். நடைப்பயணமா? அப்படிதான் சொல்றாங்க. அதுக்கு பேர் நடைப்பயணம் கிடையாது. எங்க தலைவர் ராகுல் காந்தி நடந்தாரு பாருங்க, கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும். அது பேர் காலால் நடக்கிறது நடைப்பயணம். ஃபாரின் காரில் போகிறது, சொகுசு பஸ்ஸில் போகிறது, சொகுசு வேனில் போகிறது, அது நடைப்பயணம் கிடையாது. அது அவர் செய்கிறது வந்து அத்வானி செஞ்ச மாதிரி ரத யாத்திரை. ஏதாவது கலவரத்தை ஏற்படுத்த முடியுமா? எல்லா சமூக மக்கள் முடியவே ஏதாவது கழகத்தை உருவாக்க முடியுமா? இதனால் எதனா சச்சரவு வரமா அப்படின்ட்டு அவர் ரத யாத்திரை பண்ணுறாரு, நடைப்பயணம் கிடையாது. இப்போ தொடர்ந்து வந்து அவங்க பார்த்தீங்கன்னா 400 தொகுதி வந்து சாலிடாக நாங்கள் ஜெயிப்போம்னு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்குறாங்க. அது எதை வச்சு கொடுக்குறாங்க? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் சொல்லலை, இதே வெளியில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க. எது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இவிஎம்ஐ வச்சு ஏற்கனவே செட் பண்ணிவிட்டு தைரியமாக 400 பேர் கணக்கு எப்படி சொல்ல முடியும்? தோராயமாக சொல்லலாம், ஒரு 300க்கு மேலே சொல்லலாம், 400க்கு மேலே சொல்லலாம். அது எப்படி 400 சொல்கிறாங்க? என்ன கனவுல இருக்காங்க? 10 ஆண்டுகளாக என்ன செஞ்சாங்க? எதை சொல்லி வாக்கி கேட்பாங்க? கடந்த 5 ஆண்டுகளும் இந்த 3 ஆண்டுகளும் வந்து ஒப்பிட்டு சொல்கிறாங்க. அதேமாரி எதனா ஒப்பிட்டு சொல்லுங்கள். குரோத் சொல்லுங்கள், ஜிடிபி சொல்லுங்கள், எக்கனாமிக் குரோத் எதனா சொல்லுங்கள். நீங்கள் ஏதாவது உருப்படி அந்த நாட்டு மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் 10 ஆண்டுகள் நாங்கள் இதை செஞ்சோன்னு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் 16 சீட்டு கேட்குறோம் அது மாதிரி யாரும் சொல்லலை. யார் கேட்டது? இல்லை, யார் கேட்டது? 16 சீட்டு கேட்டேன்னு யார் சொன்னது? நாங்கள் யாருக்கு அது மாதிரி கேட்கலையே. யார் சொன்னது? இல்லை, ஒரு உதாரணத்துக்கு நான் திருப்பி சொல்றதெல்லாம் எங்கள் அளவுகோல், எங்களுடைய பலம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கோம். எங்கள் தோழமை கட்சியான, உண்மையான தோழமை கட்சியான 4 தேர்தலை வெற்றி தேர்தலாக உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் பேரியக்கமும் ஒரு புரிதலோடு இந்த தேர்தல் பயணத்தில் இருக்கோம் நாங்கள். ஆகையால் அவர்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்காது, அவர்கள் பெற்றுக்கொள்ள தேவையில்லை. எந்தவித சிக்கலும் வராது. யாரும் எந்த நம்பரும் ஃபிக்ஸ் பண்ணலை, யாரும் எந்த நம்பரும் கேட்கல. எங்களுக்கு உரிய மரியாதையை தேசிய கட்சிக்கு, அதுவும் குறிப்பாக கடந்த 2019 தேர்தலுக்கு பிறகு இந்திய தேசிய ஒற்றுமை பயணம் பாரத் ஜோடோ, எங்கள் தலைவர் கன்னியாகுமரி காஷ்மீருக்கு நடைப்பயணம், உண்மையான நடைப்பயணம், காலில் நடந்தார். அண்ணாமலை நடைப்பயணம் கிடையாது, அது காலையே நடந்தார், எந்த வண்டியிலையும் ஏறாமல். அந்த நடைப்பயணத்துக்கு பிறகு இந்தியாவில் காங்கிரஸ் பேருக்கும் ஒரு மிகப்பெரிய புத்துணர்ச்சி ஏற்பட்டிருக்கிற இளைஞர்கள்லாம் நிறைய பேர் வந்து சேர்ந்துருக்காங்க. ஆகையால் எங்கள் அளவுகோல் எங்களுடைய கட்சியுடைய வலிமைன்னு எங்களுக்கு என்ன தெரியும். இப்போ அண்ணாமலை நீங்கள் சொல்லும்போது சொல்கிறாரு, திமுக மட்டும் அதோட பங்காளி கட்சிக்கு ஓட்டு போடுறதுன்றது குப்பையில் போடுறதுக்கு சமானம் அப்படின்றது அந்த வாக்குகள்லாம். அதனால தான் அந்த கட்சியை எடுத்து நோட்டாக்கு கீழே போட்டாங்க. குப்பையில் பொறுத்தவரை நோட்டாக்கு மேலே வாங்க முடியல, நோட்டா கீழே தானே வாங்கினாங்க. ராதாகிருஷ்ண நகர் தொகுதியில் எப்படி 3வது இடம் வந்தாங்க? எப்படி வந்தாங்க 3வது இடம்? 3வது இடம்லாம் வரல. நீங்கள் கரெக்டாக எடுத்து பாருங்கள். அது கிடையாது. பாமக விட கம்மியாக தான் வாங்கினாங்க. இவன் சீமானோட கம்மியாக வாங்கினாங்க. எப்படி 3வது இடம்ன்றீங்க? ஏன் 6% வாக்குகள் சீமா வச்சுருக்காரு, பாஜக எத்தனை சதவீதம் வச்சுருக்கு? எப்படி 3வது இடம் வரும்? எப்படி என்ன கணக்கு சொல்கிறீங்க? நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு பாருங்கள். நோ, இட்ஸ் ராங். பாஜக என்பது ஒரு செத்து போன பாம்பு. தமிழ்நாட்டு மண்ணுக்கும் பாஜகவுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. ஓகே, தமிழகத்தில் 39 தொகுதிகளும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம். தேங்க்யூ.